குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ், தமிழ் டு இங்கிலீஷ். லேட்டாக வர்றாங்க ஒருத்தர், டீச்சர் கேட்குறது இல்லையா, லேட்டாக வர்ற பையன்கிட்ட நீ ஏன் தாமதமாக வருகிறாய்? அதுக்கு இங்கிலீஷ், ஒய் ஆர் யூ லேட்? ஒய் ஆர் யூ லேட்? நீ ஏன் தாமதமாக வருகிறாய், என்ன காரணம்னு கேட்குறாங்க. ஒருத்தர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு மாதம் கழிச்சு அவரை சந்திக்கிற, எப்படி இருக்குது வியாபாரம்? உன் வியாபாரம் எப்படி இருக்கிறது? உன் வியாபாரம் எப்படி இருக்கிறது? ஹவ் இஸ் யுவர் பிஸ்னஸ்? ஹவ் இஸ் யுவர் பிஸ்னஸ்? உன் வியாபாரம் எப்படி இருக்கிறது? சரி, ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இனி எப்படி ஆஃபீஸுக்கு போகிற? ட்ரெயினில் போகிறியா, ஸ்கூட்டரில் போகிறியா, காரில் போகிறியா, வேனில் போகிறியா, ஷேர் ஆட்டோவில் போகிறியா? நான் ரயிலில் அலுவலகம் செல்கிறேன். ஐ கோ டு ஆஃபீஸ் பை ட்ரெயின். ஐ கோ டு ஆஃபீஸ் பை ட்ரெயின். நான் ரயிலில் அலுவலகம் செல்கிறேன். விமானத்தில் இங்கேருந்து டெல்லி போகணும். உன் ஃப்ரெண்டு ஏர்போர்ட்டுக்கு போய் நம்ம ஒரு மணி நேரம் முன்னாலேயே அங்கே இருந்து போய் செக்இன் ஆகணும். அப்போது 9:30 ஃப்ளைட்டு. எத்தனை மணிக்கு அவன் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தான்? 8 மணிக்கு வந்து சேர்ந்தான். அவன் 8 மணிக்கு விமான நிலையம் வந்தடைந்தான். ஹி ரீச்டு தி ஏர்போர்ட் அட் 8 o'clock. அவன் 8 மணிக்கு விமான நிலையத்தை வந்தடைந்தான். ஹி ரீச்டு தி ஏர்போர்ட் அட் 8 o'clock. ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எது கட்டையான நதி, எது அதிக நீரோட்டம் உள்ள நதி, எது லாங்கஸ்ட் ரிவர்னு, எது நீளமான நதி, விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர், விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னா எது நீளமான நதின்னு அர்த்தம்.